திருமகள் தேடி வந்தாள். பகுதி 53. சொக்கலிங்கம் மாணிக்கம் பெருமாள் இறுதி சடங்கின் போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டது அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி அடைந்தனர். சிவக்குமார், கிரி இருவரும் சொக்கலிங்கத்தை அழைத்து வந்தது பழனிவேலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சொக்கலிங்கம் தான் அடைத்து வைத்திருந்த தோப்பு பங்களாவிலிருந்து எப்படி வெளியே வந்தார்? அங்கே பாதுகாப்புக்கு நின்றிருந்த வக்கீல் தனசேகரன் உதவியாளர்கள் என்ன ஆனார்கள் என்ற குழப்பம் பழனிவேலுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் சொக்கலிங்கம் பழனிவேல் தான் என்னை கடத்தி இருக்கிறார் என்று இதுவரை ஏன் சொல்லவில்லை? அப்படியென்றால் சிவக்குமாரும் கிரியும் முதலில் என்னைத்தானே குறிவைத்திருக்க வேண்டும். அவர்கள் என்னை விட்டு விட்டார்களா அல்லது என்னை தூரத்தில் நின்று கவனிக்கிறார்களா என்ற குழப்பத்தில் பழனிவேல் ஆழ்ந்தார். அதே நேரம் தனசேகரிடம் போன் செய்து சொக்கலிங்கம் தப்பித்தது எப்படி என்று கேட்கிறார். தனசேகருக்கு சொக்கலிங்கம் தப்பித்தார் என்ற தகவல் தெரிந்து தனசேகர் முதலில் அதிர்ச்சி அடைகிறார். என்னுடைய கஸ்டடியில் இருந்து எப்படி தப்பித்திருக்க முடியும் என்ற ரீதியில் அவர் யோசிக்கிறார். தன்னுடைய ஆட்களிடம் அவர் விசாரிக்க பழனிவேல் அழைத்து செல்வதாக சொல்லி 2 பேர் வந்து கூட்டி சென்றதாகவும் மறுபடியும் இவர்கள் இருவரும் சேர்ந்து சொக்கலிங்கத்தை இதே இடத்திற்கு அழைத்து வந்து விடுவார்கள் என்றும் கூறி சொக்கலிங்கத்தை அழைத்து சென்றதாக தனசேகரன் உதவியாளர்கள் கூற தனசேகர் அதிர்ச்சியடைகிறார். தனசேகர் உதவியாளர்களிடம், என்னிடம் நீங்கள் முதலில் தெரிவித்திருக்க வேண்டுமே, அல்லது பழனிவேலிடம் நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டுமே, அப்படி இருக்க நீங்களே தன்னிச்சையாக எப்படி முடிவு எடுத்தீர்கள் என்று மிகவும் கடுமையாக விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அதற்கு தனசேகரது ஆட்கள் தனசேகரிடம், தனசேகர் ஐயா, எங்களுக்கு தெரியும் பழனிவேல் அருகில் தனசேகர் இருந்ததாகவும் இருவரும் சேர்ந்துதான் சொக்கலிங்கத்தை அழைத்து வரும்படி சொன்னதாகவும் வந்திருந்த இருவரும் சொன்னார்கள். ஆனால் இதுவரை சொக்கலிங்கம் திரும்ப வரவில்லை என்று தனசேகர் ஆட்கள் கூற தனசேகரன் டென்ஷன் ஆகிறார். அது மட்டுமல்லாமல் வந்திருந்த ஆட்கள் எதை பற்றியும் கேள்வி கேட்காமல் மிகவும் நாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து எந்தவிதமான தகவலையும் அவர்கள் கேட்கவில்லை, அதனால் நாங்கள் சந்தேகமடையாமல் இருந்தோம் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். மேலும் நீங்கள் சொக்கலிங்கத்தை தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், அவர் பெரிய மனிதர் என்பதாலும் நாங்கள் தேவையில்லாமல் அவரை துன்புறுத்தாமல் விட்டுவிட்டோம் என்ற ரீதியில் வக்கீலிடம் அவரது உதவியாளர்கள் விளக்கமளிக்க தனசேகர் வேறு வழியில்லாமல் செயலற்று நிற்கிறான். ஆனால் தனசேகர் பழனிவேலிடம் சொக்கலிங்கம் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று கேட்க பழனிவேல் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் லாவகமாக விலகினாலும் கூட தனசேகர் விடுவதாக இல்லை. என்னவாக இருக்கும் என்று தனசேகர் துருவி கேட்க ஆரம்பித்தான். அப்போது பழனிவேல் தனசேகரிடம், இப்போது பிரச்சனை அதுவல்ல, நான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று உபாயம் கூறுங்கள் என்று கேட்கிறார். இந்த உயில் விஷயம் ஒருவேளை தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை தெரிந்துவிட்டால் அதற்கு முன்பே நாம் உயிலை மாற்றியாக வேண்டும் என்று தனசேகரிடம் பழனிவேல் கூறுகிறார். அதுவும் இந்த 2 நாட்களுக்குள் செய்துவிட வேண்டும், இல்லை என்றால் சிவக்குமார், கிரி இருவரும் மாணிக்கம் பெருமாள் சடங்கு முடிந்த கையோடு மோப்பம் பிடித்து விட்டார்கள். நாம் கடத்தி வைத்திருந்த ஆளையே தூக்கி வந்தவர்கள் நம் மீது அம்பு வைக்கிறார்கள். ஆனால் அம்பு எய்தாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று என்னால் சற்று யூகிக்க முடிகிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள உடனடியாக 2 நாட்கள் நான் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று கூறி மருத்துவமனையில் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று கூற தனசேகர் ஒன்றும் புரியாமல் பார்க்க பழனிவேல் விளக்கம் அளிக்கிறார். அதாவது, எனது நண்பன் மாணிக்க பெருமாள் இறப்பின் சோகம் என்னால் தாங்க முடியவில்லை. அதன் மூலம் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானேன், மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். உடனடியாக ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆக வேண்டும். தனசேகர், அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு ரெய்டு வரும் நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று கூறி அட்மிட் ஆவார்களே, அதுபோல நீங்கள் நான் சொல்லும் ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிடுங்கள். பிறகு 2 நாட்கள் கழித்து நாம் நம்முடைய உயிர் விஷயத்தையும் தொடங்கலாம் என்று கூற தனசேகர் கடகடவென சிரிக்க பழனிவேல் பதிலுக்கு சிரிக்கிறார். தனசேகர் ஒன்றும் புரியாமல் பார்க்க, நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிடுகிறேன் என்று கூறியது பெயரளவுக்குத்தான். அதே நேரத்தில் என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி மருத்துவமனை நிர்வாகத்திடம் சொல்லி யாரும் என்னை பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று நான் இருந்து விடுகிறேன். ஆனால் அதே சமயம் நாம் வெளியே சென்று இந்த உயில் விஷயத்தை முடித்தாக வேண்டும். தனசேகருக்கு
இது நல்ல யோசனையாக தெரிந்தது. அதன்படி பழனிவேல் கிரி உடனடியாக ஃபோன் செய்து தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் உடனடியாக நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆக போகிறேன் என்றும் கூறி மருத்துவமனை கிளம்புகிறார். பழனிவேலிடம் கிரி, மாமா நீங்கள் தனியாக போக வேண்டாம், நானும் உடன் வர்றேன் என்று சொல்ல, வேண்டாம் என்று சொல்லாமல் கிரியிடம் சரி என்று சொல்லிவிடுகிறார். அப்போது தனசேகரிடம், நீ மருத்துவமனையில் கிரி வருவதற்கு முன்பு நாம் மருத்துவமனைக்கு சென்றாக வேண்டும் என்று கூறி அவசரமாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார். கிரி மறுபடியும் பழனிவேல் நம்பருக்கு ஃபோன் செய்ய, ஃபோனை இப்பொழுது தனசேகர் எடுத்து, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் விழுப்புரம் பைபாஸ் சாலையில் இருக்கிற பிரவீன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று கூறி ஃபோனை வைத்துவிட, முன்பே செய்த ஏற்பாட்டின்படி பழனிவேல் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிவிடுகிறார். பழனிவேல் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் ஆன விஷயம் கிரி உடனடியாக சிவக்குமாருக்கு சொல்ல, சிவக்குமார், இதில் வேறொரு நாடகம் இருக்கிறது, அந்த நாடகத்தை விரைவில் வெளிக்கொண்டு வருவோம், நீ பெயரளவுக்கு சென்று ஹாஸ்பிட்டலில் அவரை பார்த்துவிட்டு வா என்று கூற, கிரியும் சரி என்று அங்கே செல்கிறார். இங்கே மருத்துவமனை நிர்வாகம் அவர் ஐசியூவில் வைத்திருப்பதாக கூறி அவர் யாரும் இப்போது பார்க்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிடுகிறது. கிரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு செல்கிறேன் என்றும் கூறியும் மருத்துவமனை நிர்வாகம் அதற்கு அனுமதிக்கவில்லை. அப்போது தனசேகர் அங்கே வந்து, பழனிவேல் சற்று சீரியஸாக இருக்கிறார் என்று கூறுகிறார். உங்கள் அப்பா இறந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஹார்ட் சற்று பெயினாக இருப்பதாக சொன்னார், அதனால் இன்றும் நாளையும் கூட அவர் ஐசியூவில் இருக்க வேண்டிய சூழல் வரும் என்று கூறுகிறார். அதே நேரம் மருத்துவமனை வளாகத்தின் பின்புறம் இருந்து ஒரு காரில் பழனிவேல் ஒரு தனியார் நிர்வாகம் நடத்தி வரும் அந்த லாக்கர் வாசலில் நின்றிருந்தார். தான் நினைத்தது சரியாகிவிட்டது என்று மறைந்திருந்த சிவக்குமார் அதிர்ச்சியடைகிறான். அரை மணி நேரத்திற்கு முன்பு கிரி மற்றும் சிவக்குமார், சுசீலா மற்றும் மாணிக்கம் பெருமாள் மனைவி நால்வரும் அப்போது பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக தயார் செய்த சாதாரண வாடகை வீட்டு பத்திரத்தை வைத்துவிட்டு செல்கிறார்கள். இது முழுக்க சிவக்குமாரின் ஆலோசனையின் பேரிலேயே நடந்தது. சொல்லி வைத்தது போலவே பழனிவேல் அங்கு காத்திருந்த சற்று நேரத்திற்கெல்லாம் வாசலில் வந்து தனசேகர் 2-3 ஆட்களுடன் நிற்க, பழனிவேல் அங்கிருந்து மெதுவாக லாக்கரின் கீயை எடுத்துக்கொண்டு மேனேஜர் இவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, ஐயா, நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஐசியூவில் இருப்பதாக சொன்னார்களே. பழனிவேல் சற்று தடுமாறியபடி நான் என்று நாக்கு குளற ஆரம்பிக்க, இல்லை, எனக்கு இப்போது பரவாயில்லை, உங்களுக்கு எப்படி என் உடல்நிலை சரியில்லாதது தெரியும் என்று கேட்கிறார். கிரி ஃபோன் செய்ததாக கூறுகிறார். அப்போது லாக்கரில் இருக்கும் பத்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் ஓரிரு பத்திரங்களை நாம் உள்ளே லாக்கரில் சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் சில பத்திரங்கள் இப்போது தனக்கு அவசியமாகிறது என்றும் கூறி கேட்க மேனேஜர் முழிக்கிறார். அப்போது உதவி மேனேஜர் அங்கிருந்து வருகிறார். உதவி மேனேஜரிடம் கண் அசைவில் ஏதோ சைகை செய்ய அதை சிம்பாலிக்காக புரிந்து கொண்ட மேனேஜர், ஐயா வாங்க என்று அழைத்து கொண்டு போய் லாக்கரை திறக்க உதவி செய்கிறார். கையில் இருந்த சில தஸ்தாவேஜிகளை அதில் வைத்துவிட்டு அங்கிருந்து ஏற்கனவே சிவக்குமார் மூலம் வைக்கப்பட்ட போலி உயிலை எடுத்துக்கொண்டு கிளம்ப தனசேகரின் காரில் அமர்ந்து கையில் இருந்த சிவக்குமார் வைத்த அந்த போலி உயிலை படிக்க, மாணிக்கம் பெருமாள் எழுதிய உயில் அது அல்ல என்று தெரிந்து மூர்ச்சையடைகிறார். அடைந்தவர் மயங்கிவிட உண்மையிலேயே அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக தான் ஏற்கனவே ஐசியூவில் இருப்பதாக சொன்ன அதே ஹாஸ்பிட்டலில் உண்மையாகவே ஐசியூவில் அட்மிட் ஆகிறார். இது இப்படி இருக்க அன்று ராஜாங்கம் சிறையிலிருந்து நிரபராதி என்று விடுவிக்கப்படுகிறார். கோர்ட்டில் கூறப்பட்டதாவது, ராஜாங்கம் ரைஸ் மில்லுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த லாரியில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த விபத்தை நிகழ்த்தியவர் கணபதியின் தகப்பனார். அந்த லாரிக்கு உரிமையாளர் ராமலிங்கம். ஆனால் கணபதி இப்போது உயிருடன் இல்லை. ஆனால் ராஜாங்கத்திற்கு விபத்து ஏதோ நடந்தது தெரியும், தனக்காக வந்த லாரியில் நடந்தது தெரியாது. அதனால் அவர் கைது செய்யப்பட்டார். கோர்ட்டில் நல்ல சிவம் ஏற்பாடு செய்த வக்கீல் மூலம் அவருக்கு
தான் நிரபராதி என்று தெளிய வைத்து வெளியே வருகிறார். ஆனால் அதே சமயம் சொக்கலிங்கம் இந்த கேஸ் மூலமாக மிக முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு உள்ளே சென்றது தெரிந்து நல்ல சிவம் உட்பட அனைவரும் குழப்பமடைகிறார்கள். அப்போது ஜீவன் மற்றும் நல்ல சிவம் கோர்ட் வளாகத்தில் இருந்து சொக்கலிங்கம் கைதான விஷயத்தை கூற, அதுவும் சிவலிங்கம் இறப்பிற்கான காரணத்திற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூற ராஜாங்கம் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைகிறார். ஒருபுறம் நம்ப மறுத்தாலும் கூட உண்மை அதுதான் என்று தெரிந்து அவர் மேற்கொண்டு என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழப்பமடைகிறார். அதே சமயம் நல்ல சிவம் நிலம் தொடர்பான அனைத்து கேசுகளையும் தன்னுடைய அக்கா சிவமாலையை வைத்துக்கொண்டு எல்லா கேசுகளிலிருந்தும் விடுதலை செய்து விடுகிறார். சிவகுமார், கிரி பழனிவேலை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டல் வர பழனிவேல் கோமா நிலையில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிடுகிறது. இதன் பிறகு பழனிவேல் உடல்நிலை சரியான பின்பு கூட திரும்பி வந்து அவர்களால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அவர் செய்த குற்றத்திற்காக இந்த வயதிற்கு மேல் அவரை சிறை அனுப்புவது சரியான உசிதம் அல்ல என்று தெரிந்த சிவகுமார், கிரி அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். ஒருபுறம் மாபெரும் துரோகச் செயல் புரிந்த பழனிவேல் இன்னொரு புறம் மாணிக்கம் பெருமாளின் இளமை காலத்தில் இருந்தே உதவி புரிந்திருக்கிறார் என்ற ரீதியில் மாணிக்கம் பெருமாளுக்கு பழனிவேல் செய்ய நினைத்த அத்தனை கொடுமையான காரியத்தையும் சிவகுமார், கிரி இருவரும் சேர்ந்து மாணிக்கம் பெருமாளின் வீட்டில் உள்ளவர்களிடம் மொத்தமாக மறைத்து விடுகிறார்கள். அதே நேரம் தனது மகன் சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டது சிவலிங்கம் இறப்புக்காகத்தான் என்று நினைத்த ரத்தனம் அம்மாள் மகிழ்ந்த மனவேதனை அடைகிறார். சொக்கலிங்கம் கோர்ட்டில் கொண்டு வரப்பட்டு விசாரணை நடக்க ஆரம்பிக்கிறது. நிர்மலா கோர்ட்டுக்கு வர நீலவேணி கைதியாக தனது அப்பாவை பார்க்க விருப்பமில்லை என்று கோர்ட்டுக்கு வர மறுத்துவிட்டாள். அடுத்து சொக்கலிங்கம் நிலை என்ன? நீலவேணி அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கிறாள்? சிவகுமாரின் முடிவு என்ன? ஜீவன் என்ன நினைக்கிறான்? ராஜாங்கம் ஜீவன் மற்றும் நீலவேணியின் திருமணத்தை நடத்தி வைப்பாரா? சொக்கலிங்கம் கைதானால் சிவகுமார் குடும்பம் அமைதியடைந்ததா? ஆனந்தி மற்றும் பரிமளாவின் நிலை என்ன? இத்தனை கேள்விகளுக்கு பதில் அடுத்தடுத்த பகுதியில். திருமகள் தேடி வருவாள் பகுதி 54.